Welcome to EMR Physics. I am Raju, NCRT. 11th Physics, Chapter 1, Units and Measurement. Book back exercise question number 1.16. This is a given question. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயினுடைய விண்டோவில் இருந்து பார்க்கும்போது நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த அப்சர்வேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது நியர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரியும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரியும் தோணுது. இந்த அப்சர்வேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனை கேட்டிருக்காங்க. த ரீசன் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஆங்கிள்ஸ் subtended by the near objects are more. Angles subtended by the far objects are less. We know that the train is moving fast. Therefore, the angular change is more for the near objects. Angular change near objectsக்கு அதிகமாக இருக்குது. இந்த angular change opposite directionல இருக்கிறதுனால near objects appear to move in the opposite direction. Whereas, in case of far objects or distant objects, this angular change is less, almost negligible. அதனால distant objects appear to be stationary. As we are aware that we are in motion, our brain perceives that they are moving with us. அதாவது angular change near objectsக்கு அதிகமாக இருக்கிறதுனால அது மூவ் ஆகிற மாதிரியும், ஃபார் ஆப்ஜெக்ட்ஸுக்கு angular change ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால அது ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரியும் தோணுது. This is the answer for the given question. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.